ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வராகி அம்மாவை தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வருகின்றோம். 48 நாள் பூஜையை எப்படி நிறைவு செய்வது, அந்த 48 நாள் பூஜையை நிறைவேற்றுகின்ற தாற்பயம் என்ன, அதை முடிப்பதற்கான அம்சம் என்ன, எப்படி அந்த அம்மாவை மனம் குளிர வழிபட்டு நிறைவு செய்வது என்ற கேள்வி பக்தர்கள் மனதில் எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. அதை பற்றிய ஒரு பதிவு தான் இப்போது பார்க்கின்றோம். 48 நாள் என்பதை ஒரு மண்டலம் பூஜை தான். பெரும்பாலும் ஐயப்ப பக்தர்களுடைய விரதத்தினுடைய மகிமையே அந்த 48 நாள் என்ற அந்த விரதத்துடைய தன்மை. 27 நட்சத்திரங்கள், இந்த 12 ராசி, 9 கோள்கள், இந்த மூன்றின் அமைப்பிலையும் எந்தவித இடறு ஏற்பட்டாலும் அந்த இடறுகள் எல்லாம் இந்த 48 நாள் விரதத்தில் நம்மை நெருங்கக்கூடாது. அப்போ 48 நாள் விரதம் நெருங்காமல் இருக்கும்போது சில வகைகளில் இருக்கின்ற அந்த மாறுபாடானது காணாமல் போயிடும். அதுதான் அதோட சிறப்பம்சம். வெறும் நிறைய கர்மாக்கள் இந்த 48 நாளில் விலகிவிடும். அதுதான் பூஜையுடைய ஒரு அம்சம், பெரியோர் வைத்தது அம்சம். போன ஜென்மத்தினுடைய கர்மாவின் குறைபாடு என்ன, அதனுடைய அமைப்பு என்ன, அதற்கேற்ற வகையில் இந்த விரதத்தில் இருக்கும்போது அதற்கான அம்சங்கள், அதற்கான தீமைகள் குறைவுபடுவதற்காக தான் ஒரு மண்டல பூஜைன்ற ஒரு விரதம் இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பக்தர்களுடைய அந்த கோயிலுடைய ஒரு மகிமையை 48 நாள் மண்டல பூஜை. அதே போலதான் நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, உங்க வீட்டுக்கு ஒரு சூடம் வந்திருக்கா, ஒரு வேல் வந்திருக்கா, சிவலிங்கம் வந்திருக்கா, எந்த ஒரு விநாயகர் வந்திருக்காரா, அனுமன் வந்திருக்காரா, அம்பிகை வந்திருக்காங்களா, வராகி அம்மா வந்திருக்காங்களா, ஆஞ்சநேயர் யார் வந்தாலும் சரி, எந்த திருவுருவ படம் வந்தாலும் சரி, தொடர்ச்சியாக ஒரு 48 நாள் அந்த திருவுருவ படத்திற்கோ அல்லது அந்த விக்கிரகத்துக்கோ வழிபட்டு பாருங்க, ரொம்ப மகிமை. எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு ஏன் இவ்வளோ அதீத சக்தி, நான் தனிப்பட்ட மிகப்பெரிய யாகம் நடத்தி நீங்கள் யாரும் பார்த்து இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் கோயிலில் சேர்ந்து பல மணி நேரம் தியானம் பண்ண வீடியோ பதிவுகளை நான் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்போதுமே ஆனால் என்னுடைய அமைப்பில் தெய்வங்கள் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு தொலைபேசி அழைப்பு வரும். இன்றைக்கி கூட ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அலுவலகத்தில் நான் சில வேலைகள் செஞ்சிட்ருக்கேன். அந்த நேரத்தில் அழைப்புகள் வந்துட்டுருக்கு. இவங்க எனக்கு அவங்க பேசுகிறாங்க, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, குழந்தைங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அப்படின்னும் போது நான் சொல்கிறேன், அவங்க வீட்டில் குலதெய்வத்துக்கு வழிபடுங்க, அங்கே ஒரு ஆண் தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஆமான்னு சொல்கிறாங்க. அதுமாரி நேற்றுக்கு என்னுடைய மகளுடைய தோழிகள் 2 பேரும் சகோதரிகள் உள்ளே வந்தாங்க. அவங்கள அழைக்கிறதுக்காக முதல்ல அவங்க வீட்டுக்கு அந்த அம்மா வராங்க. சூலம் இப்போ தான் வந்திருக்கு. அப்போ வீட்டு தேடி வரும்போது நம்ம யார் வந்தாலும் சரி, நான் எனக்கு அவங்களுக்கு ஒரு தாம்பூலம் கொடுத்து அனுப்புவேன். அவங்க புடவையோட தாம்பாளம் கொடுக்கறதுக்கு கையில் எடுக்கிறேன். எனக்கு அப்படியே உடம்பு சிலுக்கிறது. என்ன, உங்கள் வீட்டில் ஒரு பெண் தெய்வ வழிபாடுன்னு. ஆமாம்மா, நான் இறந்து போன 2 மாத குழந்தையாக இருக்கிற குழந்தைய தான் நாங்கள் ரொம்ப நாளாக ஆடி மாதத்தில் வைத்து வழிபடுகிறோம் அப்படின்னு. அப்புறம் ஆண் தெய்வம் தெரியறதுன்னு. ஆமாம், எங்கள் ஊரில் ஆண் தெய்வம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, வீரபத்திரர். நான் வணங்கவில்லை, ஆனால் இப்போ பெண் தெய்வத்தை தான் வணங்குறோம். சமீபத்தில் ஜோசியம் போய் கேட்கும்போது, நீங்கள் சீக்கிரமே ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு. அப்போ நான் கொடுத்தது, சமயபுரம் மாரியம்மனை வழிபடுங்க. தெய்வம் இல்லாதவங்களுக்கும், தெய்வம் நகர்ந்திருப்பவங்களுக்கும், தெய்வம் கட்டுக்குள்ளே இருப்பவங்களும், குலதெய்வம் கட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு எல்லாம் திருச்செந்தூர் முருகன் போல சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு அவ்வளோ நல்லது. அதுவும் 2 பெண் பிள்ளைகளை வச்சுருக்கீங்க, சமயபுரம் மாரியம்மனை வழிபடுங்க. அவங்களே இந்த பெண் பிள்ளைங்களுக்கு காவலாக வளர்வாங்க, அவங்க வளர்ப்பாங்கன்னு சொன்னேன். அதாவது வரும்பொழுதே என்னோட யார் பேசினாலும் சரி, தொலைபேசியில் நான் யாரோ பேசுகிறத நான் கேட்டாலும் சரி, அல்லது என்னை வழிபோக்க யார் நடந்தாலும் சரி, ஒரு கடைக்கு போயிட்டு எதை வாங்கணும் அப்படின்னும் போது அவங்க யாராவது என்னை தெய்வீக அம்சமாக என்னை பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு இப்போ நான் யார் பார்த்தாலும் சரி என்னை அம்மான்னு தான் கூப்பிட்றாங்க. மேடம் கூப்பிட்டுருந்தவங்க கூட என்னை அம்மா தான் கூப்பிட்றாங்க. அப்போது அவங்களுக்குள்ள உயிர்ப்பு. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தெய்வம் என்கிட்ட பேசும். அது எப்படின்னே தெரியாது. இதற்கு காரணம் என்ன? அன்பிற்குண்டோ அடைக்கும் தாய். நான் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பேன். எனக்கு எந்த விதத்துலையும் வேற்றுமை கிடையாது. உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், பணக்காரங்க, ஏழை, இவங்க பணம் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, இவங்க எங்கிட்ட அன்பாக இருக்காங்க, அன்பாக இருக்க மாட்டாங்க, இவங்க வஞ்சகர்கள், வாய்மை உள்ளவர்கள், எனக்கு எதுவுமே வித்தியாசம் கிடையாது. நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பேன். அதுதான் அந்த தூய்மைன்ற ஒரு எண்ணம் இருந்தாலே நமக்கு
அத்தனை தெய்வீக சக்திகளும் நம்ம தேடி வரும். அப்படி இருக்கும்போது என்னை தேடி வரும்போது எதற்காக சொல்றேன்னா, நானும் நீங்களும் பேசும்போது ஒரு தெய்வம் என்னை தேடி வந்து விட்டாலே அந்த தெய்வத்தை தொடர்ச்சியா நான் நினைப்பது உண்டு. அந்த தெய்வத்தை வழிபடுவது உண்டு. மனசார அந்த ஒரு தெய்வம் என்னை வாழ்த்திட்டு போகும் அப்படின்ற போது அந்த தெய்வம் அந்த மனித ரூபத்துல வாழ்த்திட்டு போனதை நினைச்சு தொடர்ச்சி அந்த தெய்வத்தையே நினைப்பேன். அப்படிதான் எனக்கு பேச்சியம்மன் வந்திருக்காங்க, எசக்கியம்மன் வந்திருக்காங்க, சுடலமாடன் வந்திருக்காங்க, மாதா வந்திருக்காங்க, நபிகள் அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது உண்டு. சமீபத்தில் கூட மவுண்ட் ரோடு தர்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். அங்கேயும் போயிட்டு நான் தொழுகை பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு மதங்களோ மனிதமும் எதுவுமே எனக்கு வேறுபாடு கிடையாது. மனித நேயம்ன்ற ஒரு தன்மை தான் உங்களுக்கு தெய்வீகத்தை கொடுக்கும். ஆனா நமக்குன்னு ஒரு தாய் வழி உண்டு, உறவு உண்டு, தந்தை வழி உறவு உண்டு, அந்த சகோதரம்ன்ற ஒரு தன்மை உண்டு. அதே மாதிரிதான் இறைசக்தி. நம்மை தேடி வந்த குலதெய்வங்கள், நம்மை பரம்பரையாக வழிபடுகின்ற தெய்வங்கள் மட்டுமல்ல, பூர்வ ஜென்மத்திலிருந்து வழிபட்டு நம்ம தொடர்ந்து ஒரு தெய்வம். இதெல்லாம் சமய சந்தர்ப்பம் வரும்போது தெரியும். இந்த தெய்வ சக்தியில எங்கேயாவது நம்ம மாறுபடும் போது, நம்மளுடைய மனங்கள் மாறுபட்டால் நம்மளுடைய தெய்வ சக்தியினுடைய அதிர்வலைகளை மாறுபடும். அப்போ அந்த போன ஜென்ம கர்மாவில் நம்மளுடைய மனம் மாறுபட்டு செய்த பாவமோ, அல்லது இந்த ஜென்ம பிறவியில நம்ம மனம் மாறுபட்டு நம்ம வார்த்தைகளாலும் சொல்லாலும் செயலாலும் செய்த தவறுகளாலும் தெய்வ சக்தி விலகி விடும் பொழுது, தொடர்ந்து இந்த 48 நாள் பூஜை செய்யும் போது அதோடைய அதிர்வலைகள் சிறப்பு ரொம்ப அதிசயமாவே இருக்கும், அற்புதமாகவும் இருக்காது. அதுவும் குறிப்பா வராகியம்மா பூஜை பண்ணவங்க யாருமே இதை பொய் என்று சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதீத சக்தி. 48 நாள் வராகியம்மா பூஜையில அந்த நம்பிக்கையோடு பூஜை பண்ணவருடைய பல பேருடைய இல்லத்துல அம்மா வராகியம்மா அற்புதங்கள் புரிந்திருக்கிறாங்க. நிழல் ரூபத்துல நின்றுருக்காங்க. உருமுறு குரல் கேட்டிருக்கு, அவங்களுடைய சத்தம் கேட்டிருக்கு, விளக்குல படபடன்னு கொடுத்து பேசுற சத்தம் கேட்கறது, அந்த ஒளி அதிர்வுகள் இருக்கு. என்னுடைய பதிவுகள்லயும் மகாவராகி டிவியில பார்த்திருக்கீங்க. அந்த செவற்றினுடைய ஓதத்துல வேப்ப மர நிழல்ல திருவுருவ படத்தோட நிழல்ல இந்த மாதிரி ஒரு லைட்டிங் இருக்கு. இந்த லைட் எப்படி காட்டுறேன்னா, இந்த லைட்டிங்ல வராகியம்மா தெரிவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ ஒரு அதிசயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த அற்புதங்கள் விளக்கு ஒளியில நடத்துற அற்புதங்கள். அதே மாதிரி 48 நாள் பூஜையை பண்ணும்போது, விக்கிரக பூஜை பண்ணும்போது அந்த அம்மா தினமுமே ஒவ்வொருத்தர் வீட்லையும் தினமுமே பால் குடிப்பாங்க. தினமுமே அவங்க பானகம் குடிப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த விக்கிரகம் மட்டும் கிடையாது, அவங்க வீட்டுல இருக்க குபேரர் குடிக்கிறாரு, அவங்க வீட்டுல இருக்க பெருமாள் குடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விக்கிரகம் மட்டும் இல்ல, வராகியம்மா வந்துட்டாங்கன்னா எல்லா விக்கிரகங்கள்லயும் அந்த தெய்வ சக்தியுடைய அதிர்வலைகள் அவங்களும் பால் குடிப்பாங்க. விக்கிரகத்துல ஆராதனைன்னு குடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பதிவுகள் வந்துட்டே இருக்கு. என் கணவருக்கு என்னன்னா, நம்ம எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்கு, ஒரு அழகான பதிவுகளா போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது இது தனிப்பட்ட பதிவுகள் போட வேண்டாம் அப்படின்றதும், தனிப்பட்ட விமர்சனங்களா இதை கொண்டு போக வேண்டாம். வராகியம்மோட அதீத சக்தி இந்த மாதிரி அற்புதங்கள் காட்டி தான் புரிய வைக்கணும் கிடையாது. அதை யார் உள்வாங்கி உண்மையை உணர்ந்து அவங்களே அதை அனுபவிக்கட்டும் அப்படின்ற எண்ணத்துலதான் நாங்க தொடர்ச்சியா அந்த பதிவுகள் போல. இல்லாட்டி போட்டு கொண்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ தைரியமா அவ்வளோ சக்திகள் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய வாட்ஸ்அப்க்கு வந்த பலரும் இப்போ தனிப்பட்ட சேனல்களாவே தினமும் வராகியம்மாவுடைய அற்புதங்கள் அந்த மிரக்கல்ஸை போட்டுட்டே இருக்காங்க. இத காரணம் என்ன? அந்த 48 நாள் வழிபாடு, ஒரு மண்டல பூஜையோட வழிபாடு, ஒரு ஜெபம் எடுத்திருந்தாலும் சரி, ஒரு தீட்சை வாங்கிட்டாலும் சரி, அல்லது தெய்வம் உள்வாங்கி அதோடைய அதீத ஆற்றல்களை நீங்கள் பெறுவ வேண்டும் என்றாலும் சரி, தொடர்ச்சியா 48 நாள் வீட்டில் பூஜை அல்லது தொடர்ச்சியாக 48 நாள் நீங்கள் தொடர்ந்து தெய்வ சன்னிதனைக்கு பூஜை செய்யும் போது அதோடைய மகத்துவமே அதிர்மறை, அதோடைய அற்புதமே அற்புதம். ஏன்னா நம்ம உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியா இருக்கும் எதிர்மறை ஆற்றல் எல்லாமே தவிடுபடியாகிடும். சொல்லுவாங்கல்ல, புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும். அதே போலதான் நீங்க கோயிலுக்கும் செல்லும் போதும் வீட்டிலும் பூஜை பண்ணணும். அதுவும் தொடர்ச்சியா வீட்டிலும் பூஜை பண்ணணும். பக்கத்துல இருக்க தெய்வ சக்தி இருக்க கோயில் போங்க. வராகியம்மா வீட்டுல பூஜை பண்ணிட்டு கோயில் இல்லைன்னா கூட, வராகியம்மா கோயில் தொடர்ந்து ஒரு அம்பிகை சன்னதிக்கு அந்த 48 நாள் போய் பாருங்களேன். ஏன்னா அந்த அம்பிகையுடைய அந்த தேவதையுடைய ஒரு சப்த மாதர்கள் தான், சப்த கன்னிகள் ஒருவர் தான் வராகியம்மா. அப்போ அந்த தெய்வத்துடைய அத்தனை சக்திகளும் நமக்கு ஒருங்கே வரும். 48 நாள் மண்டல பூஜையுடைய மகிமை அதுதான். நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள்
நம் உள்ளும் புறமும் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள், அதே போன்ற நம்மை நாடி வந்த எதிர்மறை ஆற்றல்கள், தேடி வந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் தவிடுபடியாகுவதற்கு தான் இந்த 48 நாள் பூஜை. அப்படி 48 நாள் பூஜை பண்ணும்போது ஒரு வாரத்திலேயே சில பேருக்கு ஒரு நாள்லயே அதீத சக்தியை கொடுத்துருவாங்க அம்மா. ஒரு வாரத்துல அதீத சக்தி கொடுப்பாங்க. அந்த தெய்வம் வந்தது நம்ம உணர முடியும். இந்த 48 நாள் விரதம் அந்த விக்கிரக ஆராதனை திருவுருப்படும் போது அந்த தெய்வமே நம் முன் வந்து நிற்கின்ற ஒரு அமைப்பு. அதற்கான அறிகுறி எல்லாம் உலகத்திலேயே முதல்ல என்னுடைய தொலைக்காட்சி மூலமா தான் நான் அதை காமிச்சேன். என்னுடைய ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குழுமத்தின் மூலமா தான் இந்த அமைப்பானது வெளி உலகத்திற்கு வந்தது. அந்த அளவுக்கு அம்மா அதிசயம் நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். அதே போலதான் அப்போ நம்மளுடைய தொடர்ந்து இருக்கவங்களுக்கு தினமும் போஷிக்கணும் இல்லை, தினமும் ஆராதிக்கணும் இல்லை. நம்ம தேடி வந்த எல்லா தெய்வங்களுக்கும் சரி, தினமுமே வீட்டில் ஒரு திருவுருவ படம், ஒரு விளக்கு மட்டும்தான் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அங்க தெய்வ சக்தி வந்துடும். அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்ன ஆகாரம்னு வைக்கணும். ஒரு நீர் குடுவையாத பூ போட்டு வைக்கணும், அல்லது பச்சைக்கல் புறம் போட்டு வைக்கணும், ஏலக்காய் போட்டு வைக்கணும், பாலில் ஒரு தேன் கலந்தோ, பனங்கள் கண்டு கலந்தோ, கல்கண்டு கலந்தோ தெய்வத்திற்கு ஒரு ஏதாவது ஒரு ஆகாரங்கள், நீர் ஆகாரமோ அல்லது அன்ன ஆகாரமோ கண்டிப்பாக வைக்கணும். வாரத்திற்கு ஒரு தடவையாவது அன்ன ஆகாரம் வைக்கணும். முந்திரி பருப்பு, திராட்சை, உடைச்ச கல்லையாவது வைக்கணும். தெய்வத்துக்கு சர்க்கரையும் உடைச்ச கல்லை கலந்து, சர்க்கரையும் வெள்ளமும் கடந்து ஏதாவது ஒரு ஆகாரம் அதை நீங்கள் வைக்கணும். முனீஸ்வரன்னா பார்த்தீங்கன்னா பொரிக்கடலை வைப்பாங்க, அவருக்கு அவ்வளோ இஷ்டம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரசாத நைவேத்தியம். அப்போது 48 நாள் அம்மாவை பூஜை பண்ணும்போது தினமும் அன்ன ஆகாரம் வைக்கணும். அப்போது பூஜை நிறைவடையும் போது அந்த தாயை நம்ம முன்னாடி வைத்து அமர வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது 48 நாள் பூஜை செய்யும் போது முதல்ல வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி, வாசல்ல மாவிளை தோரணங்கள் கட்டி, வேப்பலை சொருகி, வாசல் நிலைக்காலில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி, அழகான மாக்கோலம் இட்டு வாசலில் விளக்கேற்றி வைத்து விட்டு, அம்மா இனி 48 நாள் பூஜை பெறுகிறது, நிறைவு பெறுகிறது, நீங்க வாங்க, உங்களோட என்னென்ன தெய்வங்கள் எங்கள் இல்லத்திற்கு வரணும்னு கூட்டிட்டு வரீங்களோ அந்த தெய்வங்களும் வாங்க. சமீபத்தில் என்னோட அலுவலகம் திறந்தேன். அது வீட்டிற்கு முன்பாக தான் அந்த அலுவலகம். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வரீங்க, வந்துட்டு போன அன்னைக்கே ஒரு மத்தியானம் நாங்கள் தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு தூங்கமா உறக்கமா கனவா நினைவானே தெரியல. தண்ணி குடத்தோட ஒரு நல்ல சுமங்கலியோட கிட்டத்தட்ட 7-8 பெண்கள் அப்படியே என் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்குன்னு. அதுதான் சொல்வேன், சப்த மாதர்களும் வருவாங்க. தெய்வம் வரும்போது யார் வேணால் நம்மளோட தொடர்ந்து வருவாங்க. என்னோட எத்தனை பேர் பார்த்துருக்காங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே நான் போகும்போது அந்த கனவுலையும் அந்த காட்சி கொடுப்பாங்க. அதனால வராகி அம்மானா வராகி அம்மா மட்டும் வரமாட்டாங்க. அந்த 48 நாள் எத்தனையோ தெய்வங்கள், நம்ம விட்ட குறை தொட்ட குறை இருந்த அத்தனை தெய்வங்கள் கூட நம்ம தேடி வரலாம். அப்படி வரும்போது அவங்களுக்கு வாசலிலே இந்த மாதிரி வரவேற்கணும்.